இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவர் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் ஆண்டவரால் முடியும். ஐஸ்வர்யமாக்குகிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறதும் ஆண்டவரால் முடியும். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மளை நடத்தணும். யார் நடத்தணுங்க? ஆண்டவர் நம்மளை நடத்தணும். ஆண்டவர் நம்மளை நடத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நமக்கு எதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கோ அதையெல்லாம் ஆண்டவரால் லகுவாக்கி தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் லகுவாக்கி தர முடியும். நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும், நிறையா சவால்கள் இருக்கும், நிறையா கடினமான பாதைகள் வழியாக நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வாலிப வயசு இருக்குது பாருங்க, இந்த வாலிப காலம் இருக்குது பாருங்க, இது அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்கிற காலம். அப்படியே கற்பனை, அந்த கற்பனை எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ ஒய்எம்சி ஹாலில் உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம கற்பனையில் எங்கே தெரியுமா போயிடுவோம்? எவரெஸ்ட் சிகரத்துக்கு போயிடுவோம். நம்ம இப்போ இங்கே உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம கற்பனையில் பார்த்தா அடுத்த அப்துல் கலாம் நம்ம தான் நினைப்போம். ஆனால் அது நல்லது தானே நினைக்கிறது. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு தம்பி தங்கச்சி ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. ஒரு சாராய வியாபாரி குடும்பத்தில் பிறந்தவன் இந்த ஜான்சன். எங்கள் தாத்தா ஒரு சாராய வியாபாரி. என்னுடைய 12 வயசில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என் கூட படிக்கிற ஒரு பையன், அவன் ஊரில் அவன் சர்ச்சில் நடக்கிற ஒரு மீட்டிங்கு கூட்டிகிட்டு போனான். இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு, ஆனால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் ஏற்ற காலங்களில் ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை மாற்றினார். ஆனால் ஆண்டவர் என்னை சந்திச்சதுக்கு அப்புறம், என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம், என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் தான்றத நான் என்னுடைய 19 வயதில் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னை உங்க கையில் கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன ஆண்டவர் கையில் கொடுத்த என் 19 வயதில். அங்கிள் 9th ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். கோட்டலி எக்ஸாம் எழுதிட்டு வந்ததோட சரி. சிறு வயதிலேயே சாராய கடையில் வேலை செய்கிற நிலைமை. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன கொடுத்தேன் பார்த்துக்க, என் லைஃப் மாறுனுச்சு. நான் இன்னும் சொல்கிறேன், என் தலையெழுத்து மாறுனுச்சு. நீ நேரம் ஆமேன்னு சொல்லியிருக்கணும். என் தலையெழுத்து மாறுனுச்சு. ஒருவேளை ஆண்டவர் என்னை தேடி வரல, ஆண்டவர் என்னை ரட்சிக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு சாராய வியாபாரியாக தான் இருந்திருப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திக்கட்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை சந்திக்கட்டும். அப்படியே இருக்கிற இடத்துல நம்முடைய கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவர்கிட்ட நம்முடைய கைகளை உயர்த்தி, தம்பி தங்கச்சி, நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். உன்னை மகனாக மகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். தம்பி தங்கச்சி, உன் பின்புலம் எதுவாக இருந்தாலும் சரி, உன் பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் சரி,
அவங்க எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, தம்பி நீ எந்த குரூப் எடுத்து படிக்கிற நபரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருமா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இந்த அங்கிள் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு சாராய வியாபாரி குடும்பத்தில் பிறந்த இந்த அங்கிள் சொல்றாங்க, 19 வயசுல இயேசுகிட்ட வந்தேன், கொடுத்தேன், அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கீங்களே, இன்னைக்கு என்ன நான் கொடுக்கிறேன், என்ன நான் கொடுக்கிறேன். தம்பி தங்கச்சி, ஒருவேளை இதுவரைக்கும் உனக்கு இந்த இயேசுவை தெரியாமலே இருக்கலாம். நீ நம்பி வரலாமா? நீ நம்பி வரலாமா? இந்த 35 வருஷம் நான் ஆண்டவரோடு நடக்கிறேன். என் 19 வயதுல இருந்து என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அவன் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என்னுடைய இருதயத்தை நான் உமக்கு தரேன் ஆண்டவரே, என் இருதயத்தை நான் உமக்கு தரேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே உன்னை வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நண்பன்கிட்ட பேசுறது போல, ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது போல, ஒரு சிநேகிதி கிட்ட பேசுறது போல, ஏசப்பா இன்னைக்கு நான் என்ன கொடுக்கிறேன். இதுவரைக்கும் உன்னை நீ இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கலாம், உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உன்னை கொடுத்திருக்கலாம்ப்பா, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ உன்னை கொடுத்திருக்கலாம். உன் பாய் ஃப்ரெண்டு, உன் கேர்ள் ஃப்ரெண்டு உன் பர்ஸ்ல இருக்க பணத்தை தான் பார்ப்பான். நீ என்ன பைக் ஓட்டுற, நீ எந்த பிராண்டட் சட்டை போடுற, உன் பாய் ஃப்ரெண்டு, உன் கேர்ள் ஃப்ரெண்டு, உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க அதை தான் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் எதை தெரியுமா பார்க்கிறாரு? உன் இருதயத்தை பார்க்கிறாரு, உன் இருதயத்தை பார்க்கிறாரு, உன் இருதயத்தை பார்க்கிறாரு, உன் இருதயத்தை பார்க்கிறாரு. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவரே என்ன கொடுக்கிற ஆண்டவரே, என்ன கொடுக்கிற ஆண்டவரே, என்ன கொடுக்கிற ஆண்டவரே, ஏசப்பான்னு கூப்பிட, ஏசப்பான்னு உன் வாயை திறந்து கூப்பிட, ஏசப்பான்னு உன் வாயை திறந்து நீ கூப்பிட. உன் சத்தத்தை அவர் கேட்டு உன் அருகில வந்து அவர் உன் வாழ்க்கையில குறுக்கிடட்டும். தங்கச்சி, நீ இன்னைக்கு உன்னை கொடுப்பியாமா? தம்பி தம்பி, நீ உன்னை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுப்பியா? ஆண்டவர்கிட்ட கொடுப்பியா? உனக்கு ஆண்டவர் தேவை. உன் நிகழ்காலத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் உனக்கு ஆண்டவர் தேவை. உனக்கு ஆண்டவர் தேவை. ஆண்டவர் இல்லாம உன்னால இந்த பூமியில நீ உன் லைஃபை சக்சஸ் பண்ண முடியவே முடியாது தம்பி. நீ நினைக்கலாம், நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், எங்க அப்பா அம்மா இந்த சொசைட்டில இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க. இல்ல இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு, இதை வச்சு நான் வந்துருவேன். இல்ல தம்பி, உனக்கு இயேசு தேவமா? உனக்கு இயேசு தேவமா? உனக்கு இயேசு தேவை. தம்பி தங்கச்சி, உனக்கு இன்னைக்கு இயேசு தேவை. இந்த இயேசு யார் தெரியுமா? உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த இயேசு உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. இந்த இயேசு உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. இந்த இயேசு உன்னை வாழ வைப்பாரு. இந்த இயேசு உன்னை ஜெயிக்க வைப்பாருமா இந்த உலகத்துல. தம்பி தம்பி தங்கச்சி, நீ தைரியமா உன்னை அவர்கிட்ட கொடுக்கலாம், தைரியமா உன்னை கொடுக்கலாம். உன் சவால் எல்லாம், உனக்கு கடினமா இருக்கிறத எல்லாம் அவர் தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவர் உனக்கு உதவி செய்வார். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுது, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் யாரா இருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம். உன்னை கொடுப்பியா? உன்னை கொடுப்பியா? உன்னை கொடுப்பியா? உன்னை கொடுப்பியா? உன்னை ஆண்டவர்கிட்ட கொடுப்பியா? ஆண்டவரே எங்களை கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, இன்னைக்கு இந்த கூடாரத்துக்குள்ள எந்த பிள்ளைங்க இருதயத்தை திறந்து கொடுக்கிறாங்களோ, யார் யார் இருதயத்தை திறந்து கொடுக்கிறாங்களோ, ஒருவேளை சிலர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சிலருக்கு நாங்க சொல்றது புரியாம இருக்கலாம். அவங்க பக்கத்துல போங்கப்பா, அவங்க அருகில போங்கப்பா, அவங்க அருகில போங்கப்பா, அவங்க கண் பார்வை அவங்கள தொடட்டும்பா.
எளியவனை புழுதியிலிருந்து எடுக்கிற தெய்வம், குப்பையிலிருந்து எடுக்கிற தெய்வம், ராஜாக்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிற தெய்வம். ராபா ஷாபா. ஏசப்பா ஏசப்பா, உங்க பிரசனம் உங்க பிரசனம். நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நீர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நீர் எல்லாருக்கும் சமீபமாய் இருக்கிறீர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரே. தம்பி உன்னை கொடுத்துரு, தம்பி தங்கச்சி உன்னை நம்பி கொடுத்துரு. உன்ட படிப்பு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம். அவர் உன்னை அழகாக்கிடுவாரு, அவர் உன்னை அலங்காரமா மாத்திடுவாரு. அவர் உன் அலங்கோலத்தை மாற்றி உன்னை அவர் அலங்காரமா மாத்திடுவார். உங்க பிரசனம் தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். உங்க பிரசனம் தொடட்டும்பா. உங்க சமூகம் இவங்களை தொடட்டும்பா. அன்று தமஸ்கு வீதியில சவுல்ன வாலிபனை தொட்ட ஆண்டவரே, உங்க பிரசனம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக 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 தொடுவதாக. கவர்ச்சி நாயகனே, கவர்ச்சி நாயகனே, கவர்ச்சி நாயகனே. நிலையானவரே, நிரந்தரமானவரே, உங்க பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொடுங்கப்பா. தம்பி கூப்பிடுவியா, கூப்பிடுவியா? தங்கச்சி நீ கூப்பிடுவியா? இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுப்பியா? ஆண்டவரே எங்களை கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் கழுவட்டும், உம்முடைய ரத்தம் கழுவட்டும். பாவத்தில் இருந்து விடுவிக்கிற ரத்தம், பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கிற உம்முடைய ரத்தம், பரிசுத்தமாக்குகிற உம்முடைய ரத்தம், அலங்கோலத்தை மாற்றுகிற உம்முடைய ரத்தம், அருவருப்பை மாற்றுகிற உம்முடைய ரத்தம், சுத்திகரிக்கிற உம்முடைய ரத்தம் தகப்பனே தொடுவதாக தொடுவதாக. ஆண்டவரை கூப்பிடுமா, வெக்கப்படாத, நீ வெக்கப்படாத. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற அவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார், அவர் சமீபமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமீபமா வந்திருக்கிறாரு. உன்னை கழுவுறாருமா தங்கச்சி, உன்னை கழுவுறாரு, உன்னை சுத்திகரிக்கிறாரு. நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். நான் உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்காக காத்திருக்கிறேன், நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் ஆவியை நான் உனக்கு அனுப்புகிறேன், என் ஆவியால உன்னை நான் நிரப்புகிறேன். நீ இழந்து போன அபிஷேகத்தை, நீ இழந்து போன கிருபையை நான் திரும்ப உனக்குள் வைக்கிறேன். என்ன கழுவுங்கப்பா. ஒரு வார்த்தை சொல்லுவியா தம்பி? என்ன கழுவுங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என்ன சுத்திகரிங்கப்பா, என்ன மாத்திடுங்கப்பா. என் சுபாவம் இன்னும் மாறல, என் முரட்டாட்டம் இன்னும் மாறல, என்னுடைய கீழ்ப்படியாம இன்னும் மாறல. அதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை. என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க பலிபீடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. எங்களை இந்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்த உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நிறைவேற்றுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.